முதல்வர் அவர்களே, நிறைய பேசுங்கள், அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்றால் அண்ணாமலை உங்கள் ஓட்டை குறைத்ததை விட நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அண்ணாமலையை தாண்டி அதிகமாக குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டை. அதன் மூலமாக நிறைய நீங்கள் வந்து பேச பேச இன்னும் அதிகமாக வேலை குறையும், ஓட்டு அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு பெறும். எங்களுடைய முதல்வர் எதை சொன்னாலும் நிதானத்தை அவர்கள் இழக்காதவர். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர். என்னை பார்த்து சொன்னார், எங்களை பார்த்து சொல்லுகிறார். இதை பதவிக்காக அல்ல, மக்களுடைய உதவிக்காக இருக்கக்கூடிய கூட்டம் என்பதற்காகத்தான் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். அவரை வாழ்த்துவது அவருக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. இந்த தாய்மார்கள் எல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே. எந்த காலத்தில் தாய் வீட்டிலே இருந்து கூட 1000 ரூபாய் மாதம் வந்ததே கிடையாது. உங்களுக்கு இப்போதுதானே வருகிறது. அதை எண்ணி பார்த்தீர்களானா இந்த கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், பொருளாதார கழுத்தை. அப்படி இருந்தும் உங்களை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் சொன்னால் அதற்கு காரணம் பதவி அல்ல நண்பர்களே, அதற்கு காரணம் மனிதாபிமானம், மனித நேயம். அந்த மனித நேயர் வாழட்டும். அவர் வாழ்ந்தால் திராவிடம் வாழும், திராவிடம் வாழ்ந்தால் மனிதநேயம் வாழும். மனிதநேயமும் திராவிடமும் பிரிக்கப்பட முடியாது. எப்படி பகுத்தறிவும் செயல்திறனும் பிரிக்கப்பட முடியாதோ அப்படிப்பட்ட இவ்வளவு அற்புதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியே விழிக்கவில்லையே என்று நினைக்கவில்லை. நம்முடைய அமைச்சர் அவ்வளவு பேரையும் சொல்லிட்டார். அதை ஆமோதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே உங்களை அழைத்ததாக தெரியும், உங்களுக்கு நன்றி சொன்னதாக இருக்கும். எனவேதான் உங்களுடைய மலர்ந்த முகங்களையும் சிறந்த ஆதரவுகளையும் பார்க்கும்போது நீங்கள் வாக்களித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொருவரையும் திண்ணை பிரச்சாரம் மூலம், தெரு பிரச்சாரத்தின் மூலமாக மோடி ஏன் வரக்கூடாது, ஏன் காவி இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்று. இப்போது போட்டியே அவளுக்கு வெற்றி பெறுவதற்காக அல்ல, டெபாசிட் வாங்க முடியுமா என்பதற்காகத்தான். உண்மையான போட்டி அவர்களை பொறுத்தவரையில நோட்டாவுக்கும் பாஜகவுக்குமே தவிர மற்ற கட்சிகளோடு கிடையாது என்பது தெரியும். தெரிய தெரிய அவர்களுக்கு கோபம் அதிகமாகிறது, நெஞ்சு எரிய ஆரம்பிக்கிறது. எனவேதான் வசைபாட ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் மீது வசைபாட எதிர்ப்பை காட்ட காட்ட நிறைய நீங்கள் அர்ச்சனை செய்ய செய்ய என்ன ஆகும் என்றால் அவ்வளவும் திராவிடத்தின் வயலுக்கு உரமாகும், வயல் செழிப்பாகும். செழித்தால் மக்கள் விழிப்பார்கள், மக்கள் வளருவார்கள். அதற்குத்தான் அவருடைய பிறந்த நாள். ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். வணக்கம், நன்றி. வாழ்க தளபதி, வளர்க திராவிடம். நன்றி, வணக்கம்.